Jenny, காஃபி சூடா இருக்கு. ஏய், என்னாச்சு? பிடிக்கலையா? வேற ஏதாச்சும் எடுத்துட்டு வரட்டுமா? அகல்யா ஞாபகம் இருக்கா கார்த்தி? என்ன பேர் சொன்ன? எல்லாம் உனக்கு பழக்கப்பட்ட பேர் தான். அது வந்து கேட்டதுக்கு இன்னும் பதில் வரலையே. அத பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு? நீங்க கேட்டதுனாலதான் சார் நான் கேக்குறேன். சொல்லுங்க, பூஜா கிட்ட என்ன கேட்டீங்க? பூஜா கிட்ட வந்து நான் சொல்லு. அது அகல்யா கூட இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி ஒண்ணு போட்டிருந்தா, அதான் எப்படி இருக்கான்னு விசாரிச்சேன். ஓ, என்ன விசாரிச்சீங்க? அது ரொம்ப நாள் ஆச்சுல, எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா, அவ்வளவுதான். அவ்வளவுதான், வேற ஒன்னும் கேக்கல. லவ் பண்ணும்போது இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கா. மேரேஜ் ஆயிடுச்சா? குழந்தைங்க இருக்காங்களா? பையனா பொண்ணா? பேர் என்ன? புருஷன் என்ன பண்றான்? ஜெனி, இதெல்லாம் நம்ம கேஷுவலா கேக்குறதுதான். அவ உனக்கு யாரு? அவ புருஷன் என்ன பண்ணா உனக்கு என்ன? இதெல்லாம் புருஷன் என்ன பண்றான்றது வேற. அவ்வளவு அக்கறையா இருந்தா போ, அவகிட்டே போ. அப்புறம் என்னமோ சொன்னியாமே, ரொம்ப நல்ல பொண்ணு, நான் தான் அவளை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாளா? எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? உண்மையாவே நீ அவளை மிஸ் பண்றியா கார்த்தி? ஹே லூசு, நான் சும்மா தாண்டி பேசிட்டு இருந்தேன், நீ ஒன்னும் சீரியஸா எடுத்துக்காத. ஓ, நீ இன்னும் அவளை மறக்கல. உனக்கு அவதான் கரெக்ட். ஆமா, நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. இருக்கும் இன்னும் அதெல்லாம் வேற நினைச்சிட்டு இருக்கியா நீனு? ஒண்ணு இல்ல. சரி ஓகே. பரவாயில்லையே, பயம் இருக்கு. என்ன? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. ஆமா, என்னது இது? இது அது ஹீட்டுக்கு வந்திருக்குமா? இல்லையே, யாரோ கடிச்ச மாதிரி இருக்கு. ஆமா, அகலியா தான் வந்து என்ன கடிச்சிட்டு போனா. என்னது? ஒண்ணு இல்ல. என்ன நீ என்ன சொன்னாலும் நம்புற. சரி ஓகே. கார்த்தி. நான் தான்டா ஜெனி. எதுக்கிட்ட இப்படி உட்காந்துருக்க? கார்த்தி. என்ன, நான் தூங்கிட்டு இருக்கும்போது திருட்டு ரசிக்கிறியா? அடச்சி கார்த்தி. என்ன, டீ போட்டு தட்டுமா? சமைக்கணுமா, கூட்டணுமா, துவைக்கணுமா? அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். வேற என்னடி? என்னோட கசின் வரான்ல, அதுக்கு அவன் வரும்போது நீ போயிடுறியா? நீ உடனே மூஞ்ச அப்படி வைக்காத. இப்பவே ஒண்ணும் இல்ல, அவன் வரும்போது நான் சொல்றேன், அப்ப நீ போனா போதும். சரி, உனக்கு எது கஷ்டம், நான் கிளம்புறேன். இப்ப எதுக்கு நீ டென்ஷன் ஆகுற? அவன் வரும்போது நீங்க இருந்தா அவன் என்ன நினைப்பான்? அவனே ஒரு ஓட்டவாய். தெரிஞ்சா இப்ப என்ன பிரச்சனை வரப்போகுது? அதான் உங்க வீட்டுல தெரிஞ்சாலும் நோ இஷ்யூன்னு தானே சொன்னேன். அப்புறம் என்ன? அதுக்காக இல்ல, அதுக்குன்னு நான் உன் கூட ஸ்டே பண்ணிருக்கேன்னு அவன்கிட்ட சொல்ல முடியுமா? உண்மையை சொல்லு. நாங்க லவ் பண்றோம், நான் ஊருக்கு போற வரைக்கும் அவன் என் கூட தான் இருப்பான்னு சொல்லு. அது சொல்ல உனக்கு என்ன கஷ்டம்? எனக்கு என்னடா கஷ்டம்? தேவையில்லாம நம்ம பிரைவசி பத்தி அவங்க எல்லாம் பேசுறதுக்கு எதுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு பாக்குறேன். நிஜமாவே நீ அதுக்குதான் யோசிக்கிறியா, இல்ல அவன் முன்னாடி எல்லாம் என்ன லவ் பண்ணுன்னு சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இருக்கா? டேய், தேவையில்லாம பேசுற. இப்ப என்ன உனக்கு? அவ வரும்போது இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே? நான் இல்ல, போதுமா? நீ இரு, இன்னொரு தடவை இப்ப எல்லாம் பேசாத. நீனு அவெல்லாம் ஒரு ஆளுன்னு நான் பாத்துக்கிறேன். அட பாவி, அப்ப இவ்வளவு நேரம் நடிச்சியா நீனு? போட்டா சரி, நீ ஏதாவது சமைச்சு வை, எனக்கு பசிக்குது, நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். ஏய் ஜெனி, எனக்கு உன் கையால சாப்பிடணும் போல இருக்குடி.
நீயே இல்ல, நான் மட்டும் தனியா தான் இருக்க போறேன். நீ ஊருக்கு போயிடுவ. கடைசியா உன் கையால சாப்பிடலாமேன்னு ஆசை. சரி பரவாயில்ல விட, நானே சமைச்சுக்கிறேன். டேய் நடிக்காத. அதான் வரல, வெயிட் பண்ணு. நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன். ஐயோ, தெரியாதனமா சமைக்க சொல்லட்டுமே. இவ டீ போட்டாலே 1 மணி நேரம் பண்ணுவா. இன்னைக்கு சாப்பிடுவோமா இல்ல ஃபுல்லா பசியோட தான் இருக்கணுமான்னு தெரியல. ஏதாவது சொன்னியா? இல்ல பொறுமையா கிளம்பிவான்னு சொன்னேன். போயிட்டு வா. ஹலோ பீட்டர். டேய் எங்கடா இருக்க? போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிற. அதானே தெரியும் மச்சான். டேய் சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதடா. எங்கடா இருக்க? எங்கன்னு சொன்னா மட்டும் என்னடா பண்ண? வர போறியா? இல்ல ஏய் யார் கூட இருக்கனாச்சும் சொல்றா. யாரு மச்சான் என் கூட இருக்கா? அவளும் போயிட்டா, நீயும் போயிட்ட. ஜெனி ஒரு நாள் விட்டு போவாடா. அப்ப நீ என்ன தேடி வருவ. டேய் உனக்கு அப்படி நடந்துச்சுன்னு எல்லாரையும் அதே மாதிரி தப்பா பேசுறது சரியில்லடா. ஃபர்ஸ்ட் எங்க இருக்குன்னு சொல்லு, நான் வரேன். டேய் மச்சி, உனக்கு இன்னொன்னு புரியலடா. பொண்ணுங்களுக்கு எப்பவுமே கார்டியன் ஒருத்தன் தேவைடா. அவங்கள பிக்கப் பண்றதுக்கு, டிராப் பண்றதுக்கு, அவங்க புச்சத்துக்கெல்லாம் கூட்டு போறதுக்கு, பிரச்சனை வந்தா சண்டை போடுறதுக்கு, இப்படி எல்லாத்துக்கும் தேவை மச்சான். ஆனா மேரேஜ்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வையேன், இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாளுங்க. நீ யாரு, உன் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் என்ன, இதான் மச்சான் பாக்குறாளுங்க. ஏய் அனுபவத்துல சொல்றேன்டா, புரிஞ்சுக்கடா. குடிச்சிட்டு எதையா உளறிட்டு இருக்காத. மரியாதை கிளம்பி ரூமுக்கு வா. ஏய் இப்ப நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போகுதுலடா. டேய் மச்சான், ஏன் தெரியுமா? லவ் உன் கண்ணை மட்டும் இல்லடா, உன் மூளையும் சேர்த்து மறைச்சிருக்கடா. டேய் ஃபர்ஸ்ட் நீ என்ன தப்பு பண்ணன்னு உனக்கே புரியாத வரைக்கும் எது சரின்னு உன்னால புரிஞ்சிக்கவே முடியாதுடா. சரி அதெல்லாம் விடு, கிளம்பி உடனே ரூமுக்கு வா. வெயிட்டா டேய். ஹலோ டேய் கார்த்தி, போலாமா? போலாம். ஒரு 2 மினிட்ஸ் நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? பேண்ட் மட்டும் தான். உடனே வந்துடுறேன். எங்கயாவது போகணும்னு சொன்னாதான் இப்படி எல்லாம் பண்ணுவியா? ஏய் நான் ரெடி பண்ணேன். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறதுக்கு நான் போய் மாத்திட்டாவது வந்துருவேன். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறதா உனக்கு டைம் வேஸ்டா இருக்கு. நான் அப்படி சொல்லடி. வேணும்னா இந்த ட்ரெஸ்லயே போலாம். ஓகேவா? இப்படியே? ஏன் நல்லா இல்லையா? நீ இப்படியேதான் வரனா, நான் எங்கேயுமே வரல. இப்ப நீ என்னதான் பண்ண சொல்ற? நீ இவ்வளவு நேரம் சும்மா பேசிட்டு இருக்கிறதுக்கு போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரலாம்ல. நான் சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன். பின்ன நானா? கார்த்தி, கார்த்தி. என்னம்மா? தண்ணி தண்ணி வேணும். கார்த்தி, இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு எங்கெங்க வைக்கணும்னு பார்த்து வச்சிடுறியா? கார்த்தி, கால்லாம் ரொம்ப வலிக்குது, புடிச்சு விடுறியா? ஏன்டா ஒரு மாதிரி இருக்க? பசிக்குதா? நான் வேணா உனக்கு சமைச்சு தரட்டுமா? ஒரு 10 நிமிஷம், டக்குன்னு வந்துடுறேன். கார்த்தி, இத வாஷ் பண்ணி கூடண்டா.
கார்த்தி கார்த்தி இத கொஞ்சம் கட் பண்ணி கூட. கட் பண்ணிட்டியா? சீக்கிரம் எடுத்துட்டு வா. கார்த்தி 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 கார்த்தி